இப்போ பார்த்தீங்கன்னா தாய் மகன், அதாவது அம்மா புள்ள, இந்த உறவு எப்படி இருக்குது, இதில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? அம்மா புள்ள உறவு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எல்லா விதமான விஷயத்துலேயும் அது வந்து பிரிக்கிறதுன்றது மிக 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 கடினம். நீங்கள் வந்து அம்மா புள்ள உறவை பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் அம்மாட்ட போய் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைய படத்தில் எடுத்துக்கங்க, கதையில் எடுத்துக்கங்க, காவியத்தில் எடுத்துக்கங்க, இந்த மதர் சென்டிமெண்ட்டு தான் பயங்கர சூப்பராகும். அந்த அளவுக்கு அம்மா புள்ள உறவு முறை இருக்குது. அம்மாட்ட வந்து பையன் வந்து என்ன எதிர்பார்க்குறான்? அம்மாட்ட வந்து பையன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அம்மா வந்து எதையுமே பொறுத்துக்கணும், எதையுமே தாங்கிக்கணும். இதுதான் பையன் எதிர்பார்க்குறது. அதனால தான் அவ்வளவு மரியாதை அம்மா மேலே. இப்போ பையன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால் கூட, திருடிட்டு வந்தால் கூட, அநியாயம் பண்ணால் கூட அம்மா சகிச்சுக்கிறா, அம்மா ஏற்றுக்கிறா, பொறுத்துக்கிறா. நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்க்கலாம், அம்மா வந்து பையனுக்காக எந்த விதமான ஒரு அநியாயத்தையும் பொறுத்துக்கிறா. அதனால தான் தாய் அன்பு அப்படி சொல்லப்படுது. நீங்கள் எதை போய் செஞ்சுட்டு அம்மாட்ட சொன்னாலும் அம்மா அதை வந்து அதை ஏற்றுக்கிறா, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறா, உங்களுக்காக கஷ்டப்பட தயாராகிறா. அப்படின்றதுனால அம்மா மேலே அவ்வளவு பாசம். ஸோ பையன் வந்து அம்மாட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, எதையுமே வந்து அம்மா ஏற்றுக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் என்னை பாராட்டி பேசணும்னு அவசியம் இல்லை, மோசமாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறான். இதுதான் வந்து பையன் வந்து அம்மாட்ட எதிர்பார்க்குறது. அடுத்தது அம்மாட்டிருந்து பாசத்தை எதிர்பார்க்குறான். அதாவது அம்மா வந்து என்கிட்ட பாசமாக இருக்கணும். இந்த பாசமும் எதையும் ஏற்றுக்கணுன்றது என்ன, இந்த இடத்துல ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த பாசமும் எதையும் ஏற்றுக்கணுன்ற தன்மை இருக்கிறதுனால எல்லா விதமான அநியாயங்களும் அயோக்கியத்தனங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுமா, எல்லா விதமான ஒழுக்கக்கேடுகளும் வளர்க்கப்படுமா அல்லது போற்றப்படுமா, இதையும் நம்ம பார்த்துக்கணும். பையன் வந்து இதை எதிர்பார்க்குறான், அதனால் எதை வேணாலும் செஞ்சுட்டு வர முடியுமா? ஆனால் எதிர்பார்க்குறானே, இதை வந்து கொடுத்துத்தானே ஆகணும். இப்போ நான் வந்துமா இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பக்கத்து வீட்டிலேருந்து, இதை தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த போதை பழக்கம், தீய பழக்கங்கள், தப்பு, இது எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். ஆனால் வெளியே சொல்லாமல் மறைக்கிறது அம்மா தான். வெளியே சொல்லாமல் அதை வந்து பாதுகாக்கிறதும் அம்மா தான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், இவன் சின்ன வயசுலேருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயங்கிக்கிட்டோ அல்லது பையனுடைய பேர் கெட்டு போயிட்டுன்ற ஒரு எண்ணத்திலேயோ அதை மறைச்சி வைப்பாங்க. அதனாலேயே அது வந்து வேரூன்றி போயிடும், அதனாலேயே அது வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை மாற்றுறது அவ்வளவு கஷ்டம். ஆனால் இதை தான் பையன் எதிர்பார்க்குறான். இதை செய்கிற தாய்க்கு தான் அவ்வளவு மரியாதை. இப்போ அம்மா வந்து நீ இதை தான் செய்யணும், இது தப்பு, இது வந்து செய்யக்கூடாது, இது வந்து சரியில்லை, இப்படிலாம் கண்டிச்சான்னு வச்சுக்கிங்க, அந்த அம்மாவை பையனுக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா எதை எடுத்தாலும் தப்பு சொல்கிறா, குறை சொல்கிறா, என்னை ஒழுங்காக இருக்க சொல்கிறா, அந்த பையனுக்கெல்லாம் பாருங்கள் அந்த அம்மாவை பிடிக்காது. பிடிச்சி போகிறதுன்றது தான், எனக்கு பிடிச்சதை நீ செஞ்சீங்கன்னா உங்களை எனக்கு பிடிச்சி போகுது. ஸோ பையன் எதிர்பார்க்குறது அம்மாட்ட வந்து முழுக்க முழுக்க பொறுமை, முழுக்க முழுக்க நிதானம், முழுக்க முழுக்க பாசம். அடுத்தது என்ன எதிர்பார்க்குறான்னா, எனக்காக எங்கள் அம்மா எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, இதை எதிர்பார்க்குறான் பையன். இது வந்து நிச்சயமாக நடக்குது. பையனுக்காக கணவன் அல்லது புருஷனையே தூக்கி ஏறுறதுக்கு அம்மா தயங்கிறது இல்லை. இது அன்றாடம் நம்ம பார்க்குறோம். பையனுக்காக புருஷனை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் தயங்கிறதில்ல, அவனுடைய தேவைகளை முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் தயங்கிறதில்ல. இதையும் அவன் வந்து எதிர்பார்க்குறான். பையன் வந்து எனக்காக அவள் வந்து எதையும் செய்யணும், தப்பாக இருந்தாலும் செய்யணும், சரியாக இருந்தாலும் செய்யணும். இது எடுத்து பார்த்தீங்கன்னா பையனுடைய எதிர்பார்ப்புகள் கண்மூடித்தனமாக இருக்கும். இதே பையன்
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாட்டிருந்து எதிர்பார்க்கறது வேற. இவ்வளவு ஒரு அருமையான எதிர்பார்ப்புகள் சங்கமிக்கிறது தான் குடும்பம். அப்பாட்ட எதிர்பார்க்கிறது எவ்வளவு விஷயங்கள், அம்மாட்ட எதிர்பார்க்கிறது வேற்று மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவன் அம்மாவுக்காக உயிரவே கொடுக்குறேன் அப்படின்னு சென்டிமெண்ட் காமிக்கிறான். அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அவன் எதிர்பார்க்கறது கண்மூடித்தனமான ஒரு பாசம், எதையும் தாங்கும் ஒரு பொறுமை. இது மாதிரி இருக்கும்போது எனக்கு எதை வேணாலும் செய்யணுன்ற ஒரு கடமை உணர்ச்சி. இது எல்லாம் இருக்கிறதுனால தான் தாயுள்ளம் அவ்வளவு சிலாகித்து பேசப்படுது. இவன் எதை வேணாலும் பையனுக்காக விட்டு கொடுக்கணும், இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறான் பையன். அதாவது பையன் சுத்தமாக அம்மா கஷ்டப்படுறாளே, அம்மா வருத்தப்படுறாளே, அம்மா சிரமத்துக்குள்ளாகிறாளே அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. இது அவளுடைய கடமை. இதை விவரம் தெரிஞ்சு அவன் புரிஞ்சிக்கும் போது தான் அவ்வளவு வித்தியாசமாக அவ்வளவு பாராட்டும்படியுமா அவன் மேலே மதிப்பு கொடுக்குறான். இதுக்கு அதுவும் தகப்பனார் இல்லாத குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தாய் தனக்காக எவ்வளவு இழந்திருக்கிறாள் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த தாயன்பு அவ்வளவு உயர்வாக மதிக்கப்படுது. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நான் உலகத்தில் இருக்கிறேன், 4 நல்லது நடக்குது, 4 கெட்டது நடக்குது. என்னால் கெட்டதை அவ்வளவு ஈஸியாக சகிச்சிக்க முடியாது, என்னால் அவ்வளவு இயலாமையை போற்றி பாராட்ட முடியாது, என்னால் அவ்வளவு சகிப்புத்தன்மையை எடுத்துக்க முடியாது. பட் அம்மா வச்சிருக்கிறாளே, இவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாளே, பையன் இல்லாததை இருக்குதுன்னு நம்புகிறாளே, அவனை ராஜா அப்படி இப்படின்லாம் கொஞ்சறாளே, இதெல்லாம் செஞ்சு பண்ணுறதுனால தான் அந்த தாய் மேலே அவனுக்கு அவ்வளவு மதிப்பு. இதை தாயார்கள் புரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு குடும்பம்னா தாய் இருக்கிறாங்க, தகப்பனார் இருக்கிறார். ஸோ தகப்பனார் ஒரு பகுதியையும் தாயார் ஒரு பகுதியையும் செய்யும்போது அந்த குழந்தை நல்லபடியாக வளருது. இப்படி தான் இருக்கிறாங்களா, இதைத்தான் எதிர்பார்க்குறாங்களா, இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சமுதாயத்தினுடைய கண்ணோட்டம் வேறு. பையன் எதிர்பார்க்கறது தான், எனக்காக எதை வேணாலும் எங்கள் அம்மா செய்வா, எனக்காக எதையுமே தாங்கிக்குவா, எனக்காக எல்லா விதமான பாசத்தையும் எனக்கு தான் முதன்மையாக கொடுப்பா. இது அவ்வளவு இருந்துச்சுன்னா அந்த பையன் அவங்க அம்மா மேலே ரொம்ப ஆசையாக இருப்பான். இதை புரிஞ்சுக்கிறது தாய்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தாயாருக்கு தாயுள்ளம் மட்டும் இல்லாமல் சமுதாய கண்ணோட்டமும் இருக்குது. இப்படிலாம் விட்டோம்னா பையன் வீணாக போயிடுவானே, இப்படிலாம் விட்டோம்னா என்ன ஆகுவான், இப்படி பார்க்கும்போது அப்போ குடும்பம்னும் போது தாய் மட்டும் இல்லை, தகப்பனாரும் இருக்கிறார். அவருடைய ரோல் செய்யப்படும் போது அங்கே அது காம்ப்ரமைஸ் ஆகிடுது, பேலன்ஸ் ஆகிடுது. ஓரளவுக்கு கரெக்டான வகையில் அந்த பையனை வளர்க்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு, ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஸோ பையன் அம்மாட்ட எதிர்பார்க்கறது இதைத்தான். இதை மட்டும் அவன் கரெக்டாக பண்ணிட்டான்னா, இல்லை கிடச்சிடுச்சுன்னா, அந்த தாயும் மகனும் மிகவும் ஒற்றுமையாகவும் நேர்த்தியான பற்றும் பாசத்துடனும் இருப்பது உறுதியாகும். உங்களுக்காக உறவு முறைகளை பற்றிய கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் டாக்டர் மா. திருநாவுக்கரசு அவர்கள். உறவு முறை பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் டாக்டர் மா. திருநாவுக்கரசு அவர்கள், மனநல மருத்துவ நிபுணர், 18A ஃப்ளவர்ஸ் ரோடு, கீழ்ப்பாக்கம், சென்னை 601000. ஃபோன் நம்பர்ஸ் 04426411242, 04426187688. படிக்க தவறாதீர்கள். மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் மா. திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய மனம், ஆம், மனிதனுக்கு தேவையான மனநலம் எது என்பதை விளக்கும் அற்புத புத்தகம். குழந்தைகள் மனநல பிரச்சனைகளை தெளிவுபடுத்தும் குழந்தைகள் மனநலம், செக்ஸ் சிக்கல்கள், தீர்வுகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகள் போன்ற உங்களின் அந்தரங்கமான சந்தேகங்களுக்கு இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் பொக்கிஷ நூல்களை படிக்க தவறாதீர். மனம், குழந்தைகள் மனநலம், போன்ற புத்தகங்களை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் டாக்டர் மா. திருநாவுக்கரசு அவர்கள், மனநல மருத்துவ நிபுணர், 18A ஃப்ளவர்ஸ் ரோடு, கீழ்ப்பாக்கம், சென்னை 601000.
Phone numbers 04426411242, 04426187688.